பிரதமர் மோடி வந்து மனித பிறவியே தூதவன்றாரு. அவர் சீரியஸா பேசிட்டு இருந்தவர் இப்ப ஜோக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய நகைச்சுவையா எடுத்துக்கலாமே தவிர இது யாரும் அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய யாரும் இதை ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். அதனால உலகத்தில் பிறந்த மனிதன் யாரும் தன்னையே அவதார புருஷராக எல்லாம் சொல்லிக் கொள்வது மிகப்பெரிய ஜோக். நான் அதுக்கு மேல விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஐ டேக் இட் ஆஸ் எ ஜோக், அவ்வளவுதான். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமையும் சொல்லிட்டு தற்போதைய தலைவர் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? புது ரத்த பாய்ச்சணும், பழைய தலைவர்கள்லாம் நீக்கணும்னு சொல்றாரு. பழைய தலைவர்கள்னா யார்? எங்களெல்லாம் நீக்கணுங்கிறாரா? இல்ல மாவட்ட தலைவர்கள், புதிய மாவட்ட தலைவர்கள், இளைஞர்கள். அப்புறம் நீங்க பழைய தலைவர் நீங்கன்னா முன்னாள் தலைவர் நீக்கிற மாதிரி சொல்லுங்க. அப்படி இல்ல. அதாவது பழைய தலைவர்கள்னா இப்ப இருக்கிற மாவட்ட தலைவர்களை இன்னும் ஒரு கட்சியில ரொட்டீனா 10 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் அந்த மாதிரி தொடர்ச்சியா இருக்கிறவங்கள புதுசா தலைவர் வரும்போது அதுல சிலரை மாத்திட்டு புதுசா சில பேரை போடுறது. ஏன்னா ஒரே ஆட்கள் தொடர்ச்சியா இருக்கக்கூட. இப்ப நாங்களே மாநில தலைவர்களே மாறி மாறி தானே வர்றோம். 3 வருஷம் 4 வருஷம் ஆனவுடனே ஒரு மாநில தலைவர் மாறி மாறி அடுத்த மாநில தலைவர் வராரு. அதே மாதிரி மாவட்ட தலைவர்களும் 5 வருஷம் 10 வருஷம் இருந்த பிறகு மாத்தி மாத்தி இன்னொரு மாவட்ட தலைவர்களை அங்கங்க வேகமா செயல்படுவதற்காகவும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக செய்யறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் காங்கிரஸ்ல மட்டுமல்ல, எல்லா கட்சியிலையும் தான். கம்யூனிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, பிஜேபியில ஆரம்பிச்சு, காங்கிரஸ் ஆரம்பிச்சு, எந்த கட்சி ஆல் இண்டியா கட்சியோ அந்த எல்லா கட்சிகள்லையும் மாவட்ட தலைவர்களை மாநில நிர்வாகிகளை மாற்றுறது சகஜம். அந்த மாதிரி இங்கேயும் சில பேர் எல்லாரையும் மாற்றுன்னு சொல்ல, சில பேரை மாற்றலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அது யதார்த்தமானது, இயற்கையானது, கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய தொடர் நடவடிக்கை. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, காமராஜர் ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நடத்துற போது காங்கிரஸ் தலைவரோ காங்கிரஸ் தொண்டர்களோ காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்றது இயற்கை. அது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் எதிர்காலத்தில் அது ஒரு லட்சியமாக, கனவாக என்னைக்காவது ஒரு நாள் நிறைவேறணுங்கிற நோக்கத்தோடு அது மாதிரி காங்கிரஸ் வரக்கூடிய தலைவர்கள் காமராஜர் ஆட்சி ஏற்படுத்துவோம்னு சொல்றது இயற்கை. செல்வ பிறந்தை அதான் சொல்றாரு, நானும் அதான் சொன்னேன், எனக்கு முன்னால அழகிரி அதான் சொன்னாரு, தங்கபால் அதான் சொன்னாரு, இளங்கோ அதான் சொன்னாரு, மூப்பனார் அதான் சொன்னாரு, வாழப்பாடி அதான் சொன்னாரு. ஸோ எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் அதை நோக்கி தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அவரும் முயற்சி பண்றாரு. அதான் அவர் சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.